ஏன்னா அன்றைக்கி வந்து கருணாநிதி வந்து திட்டத்தனமாக இந்த குங்கும திருநீரை கணக்காட்டி தான். ஆனால் நல்ல மனிதர், நல்ல ஜாலி டைப்பு தான். அரசியலுக்கு தகுதியானவர்னு நம்ம சொல்லணும்னா அது பாஜக தலைவர் அண்ணாமலைஜி தான். நீ என்ன இன்னும் முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கிறது இந்த தமிழக மக்களை, இந்த திராவிட கும்பல். அதுலேயே ஒருத்தன் வந்து நிற்கக்கூடாத ஒரு தொகுதியில் கூட இந்த தமிழன் பெர்சன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்படத்துறையில் ஒப்பனை கலைஞராக பணியாற்றக்கூடிய சுப்பையா பாண்டியராஜ் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நாரதர் டிவி நேயர் அனைவருக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட வணக்கங்கள். ஓம் நம சிவாயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் ஜி. நீங்கள் விஜய் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, நிறைய திரைப்படத்துறையில் உச்சம் கன்றவர் அவர். இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு திரைப்படத்துறையில் இருக்கும்போது அவருக்கு வந்து அதிகப்படியான படங்களுக்கு நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக, ஒப்பனை கலைஞராக அவருக்கு பணிபுரிந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. நீங்கள் அவர் கூட எத்தனை படங்கள் வந்து பணியாற்றினீர்கள்? சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் அவரோட படங்கள்லாம் நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் நல்ல மனிதர், கலைத்துறைக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல கலைஞர், நல்ல நடனம் ஆடக்கூடிய, நல்ல டான்ஸ்லாம் சூப்பராக நல்லா ஆடுவார். அவரோட நடிப்பு ஒரு யதார்த்தமாக இருக்கும். நல்ல கலைஞர், ஒரு நடிகராக, ஒரு கதாநாயகனாக எல்லா இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு மனிதர் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகம் முழுவதும் அவருக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்குது. அந்த இதெல்லாம் நம்ம வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் அரசியல்னு அவர் வரும்போது அது கொஞ்சம் நானே பயங்கரமான ஒரு ரசிகன். நீங்கள் அவர் கூட எத்தனை படங்கள், என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா குருவி படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், துப்பாக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன், அழகிய தமிழ் மனம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு 6-7 படங்கள். ஏன்னா நான் பயங்கர விஜய் ஃபேனுங்கிறதுனால அவர் படம் பர்டிகுலராக ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை, எல்லாமே எனக்கு எல்லாம் இருக்கும். அதனால் நான் எப்படியாவது போய் ஒரு நாளாவது போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவேன். அவரை போய் அவருக்கு அதிகப்படியான வெற்றி கொடுத்த படங்கள்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் நான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். இன்றைக்கி அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு சொல்கிற பார்த்தா தீவிர ரசிகர் மாதிரி தெரியுது. பயங்கரமான ரசிகர். 2000 வந்து பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த மாதிரியே வந்து 2000 வந்து திருப்பூரில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அவர் சந்திக்கிற நான் அப்போ திருப்பூர் பக்கத்தில் ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் நானும் கூட்டத்தில் ஒருத்தனாக நின்றுருந்தேன், ஒரு ரசிகனாக நின்று வேடிக்கை பார்த்தேன். இன்றைக்கி அதே விஜய் சாரை வந்து நான் வந்து நான் சந்திக்கும் போது யூத் படத்தில் தான் வந்து சந்தித்தேன். சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி ஏவிஎம்மில் வச்சு சந்தித்தேன். எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா நான் வந்து பயங்கரமான விஜய் ஃபேனுங்கிறதுனால, எனக்கு அவர் ரசிகருங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எல்லா விதத்துலேயுமே அவர் பேசுகிறது நல்லா பேசுவார். பழகிட்டார்னா அவரை மாதிரி வந்து ஆளே இல்லை. உங்கள்கிட்ட நல்லா பேசுவார். அதெல்லாம் பேசியிருக்காரு, என்கிட்ட நல்லா பேசியிருக்காரு. சின்னதாக ஒரு ஏதாவது அனுபவத்தை சொல்லுங்கள். சிரிச்சுக்கிட்டு சில விஷயங்கள் கேட்பார். அது மாதிரி அவருக்கு என்னென்னா அவரும் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார். சில பேரால் வந்து சினிமா துறையிலே வந்து சில தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அதில் கொஞ்சம் பொய் இதெல்லாம் வந்து சொல்லி அந்த மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்கிறதா எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் வந்து யாரையும் நம்ப மாட்டார். 2வது நல்ல மனிதர், பழகிட்டால் அவருக்கு ரொம்ப நல்ல மனிதர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் என்னென்னா எல்லாமே பார்த்து பயந்து தான் எனக்கு தெரிஞ்சு அவர் பழகுவார், பேசுவார். ஏன்னா அவர் இருக்கிற இடம் அப்படி. அதனால் வந்து எல்லாம் யோசிச்சு பேசுவார். ஆனால் நல்ல மனிதர், நல்ல ஜாலி டைப்பு தான். அதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் என் கூட நல்லா பேசுவார், பழகுவார். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஜாலியாக பேசுவார். ஏன்னா என்கிட்ட ஒரு 2-3 இதெல்லாம் பேசும்போது நான் 1-2 சொல்லு. அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி போய் நான் வந்து அவருக்கு விஷ் பண்ணும்போது வந்து கூட கேட்பார், சிரிப்பார். அதுக்கப்புறம் ஒரு 4 இடைவேளை வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். சாப்பிட்டேன் சார் அப்படிம்பேன். அதுமாதிரி நான் உங்களோட ஃபேனு, நான் உங்கள் ரசிகன் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்கேன் நான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசுவார். 2வது அவரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டார், இருப்பார். அதெல்லாம் கிடையாது, நல்லா தான் பேசுவார். என்னென்னா அவரோட வேலை என்னவோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். நல்ல அதை கான்சன்ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவார். அதேமாரி அவருக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து. ஏன்னா டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவார்.
ஒரு ஸ்டெப்பு வந்து வரலன்னா கூட டான்ஸ் மாஸ்டர் வந்து கேட்டால் கூட இல்லை சார் எதாவது மாற்றிக்கலாமா, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாவை அந்தளவுக்கு அவர் நேசித்தார். அதேமாரி பார்த்திங்கன்னா டைமிங்கெலாம் கரெக்டாக வந்துடுவார். கரெக்டாக டைமிங் 9 மணிக்குன்னா 8:50 8 அந்த மாதிரி அந்த சொன்ன டைமோட முன்னாடி வந்து நிற்பார். அந்த மாதிரி டைமிங் பஞ்சுவாலிட்டி அவர் அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்தார். அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் அவர் வந்து சம்பாதிச்சார். அதேமாதிரி ரசிகர்களுக்கு வந்து எந்த வகையிலையும் இது பண்ண மாட்டார், பாகுபாடு வைக்க மாட்டார், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் அவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து அவரை வந்து மேலும் மேலும் வந்து நேசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பேசுகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிப்பார். ஏன்னா யாருன்னு தெரியாமல் யார்ட்டையும் போய் யாருமே வந்து பேசுகிறதுக்கு பழகுவாங்கன்னு யோசிப்பாங்க. நானே உங்கள்கிட்ட கூட அப்படி தான். உங்களோட கேரக்டர் வந்து பார்க்கும்போது ஓகே இவர் ரொம்ப கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு சார் அப்படின்னு எனக்கே பேச தோணும், ஃப்ரீயாக பேச தோணும். அந்த மாதிரி ஏன்னா ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து கட்டுக்கட்டு விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாமே யோசிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பர்சனல் இருக்கும் சார். ஏன்னா அவங்க அது சொந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. அந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்போ அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இதே ரெட் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுக்கும்போது வந்து விஜய் சாரை வச்சு தான் குருவி படம் வந்து எடுத்தாங்க. ஏன் எவ்வளோ ஹீரோஸ் வச்சு எடுக்க வேண்டியதானே? அப்போ விஜய் வச்சு ரெட் ஜாயிண்ட் கம்பெனி ஆரம்பித்து எடுக்கும்போது அப்போ எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி அதே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவருக்கு எதிராக எல்லா விதத்துலையுமே வந்து இடைஞ்சல் கொடுக்குறது, நிறைய சதி வேலைகள் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அரசியல். திமுகவை எதிர்த்து யார் வந்தாலும் அதை அவங்க அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதை தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்ன நம்பிக்கைன்னா ரசிகர்கள் இருக்க மேலே நம்பிக்கை. என்னையை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு ரசிகனாக அவர் படத்துக்கு அவர் ஆடுற டான்ஸு அந்த நடனத்துக்கு நான் ஃபேனு, ரசிகர். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அரசியலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது சேவை செய்யக்கூடிய ஒரு களம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த பாட்டுலாம் தெரியாது. யூத் படத்து அப்போவே நான் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போலேருந்து அவருக்கான பழக்கம் உங்கள் கூட இருந்திருந்தீங்களா? அப்போ வந்து அப்போ தான் நான் போய் பார்க்குறேன் உங்களுக்கு. ஆமாம், குருவி படம் நான் வந்து ஒர்க் பண்ணது. அப்போ உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு நீண்ட காலம் அவர் கூட ஒரு இது. ஆமாம், அது இருக்க இந்த அரசியல் சார்ந்த ஒரு ஈடுபாடு அதெல்லாம் கண்டிப்பாக அவருக்குள்ள ஆசையெல்லாம் அதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஜேகே கட்சியில் முதல்ல இருந்தேன். இப்போ அந்த ஐஜேகே கட்சியில் இருக்கும்போது என்னையுமே வந்து ஐஜேகேன்னு தான் கூப்பிடுவார். அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். நான் போனாலே ஐஜேகேன்னு தான் சொல்லுவார். அவருக்குள்ள எல்லா ஆசைகள், அரசியல் ஆசைகள் வந்து எல்லாமே இருக்குது. ரெண்டாவது அவரை வழி நடத்துகிறவங்க சரியான ஆளாக இல்லை. ஏன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ளுக்குள்ளே எனக்கு தோணுது, நம்ம பாஜக அண்ணாமலைஜி பார்த்து வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. ஏன்னா அவரோட இவரோட இதையும் பார்க்கும்போது அரசியலுக்கு தகுதியானவர்னு நம்ம சொல்லணும்னா அது பாஜக தலைவர் அண்ணாமலைஜி தான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஐபிஎஸ், அவருக்கு எல்லா ஒரு நாலேஜி, ஒரு மைக்கு முன்னாடி அவர் பேசுகிற விதம், இன்றைக்கி எல்லாமே ஆதாரபூர்வமாக அவர் பேசுகிறது எல்லாம். விஜய் அவர்கள் கூட இவ்வளோ நாள் பணியாற்றி இருக்கீங்க, நல்லா உங்கள்கிட்ட பேசுவார், நல்லா பழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அவரோட தீவிர ரசிகர்னு சொல்கிறீங்க. அவர் அரசியல் வந்திருக்கிறாரு, அவரை நீங்கள் ஆதரிக்காமல் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பதவியிலேருந்து விலகி வந்திருக்கிறார். அவர் வந்து பாஜகவில் இருக்கார், பாஜகவில் ஓரங்கட்டப்பட்டதாகவும் சில பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்களே? எப்பவுமே வந்து தான் புள்ள வந்து நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் தான் நம்ம நினைப்போம். அதுக்கு தான் உடனே வாங்கி கூட இன்றைக்கி வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி என்றைக்கு இந்த தமிழகத்துக்கு வந்துச்சோ அன்றைக்கி இந்த தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி இன்றைக்கி சரியான முறையில் இயங்குறது இல்லை, சரியான முறையில் சொல்லிக் கொடுக்குறதில்ல, எல்லாமே ஒரு கேவலமான ஒரு இதில் தான் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி என் பையனை வந்து நான் அரசு பள்ளியில் தான் படிக்க வச்சிட்ருக்கிறேன். நான் உண்மையிலே வந்து என்னென்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இன்றைக்கி அவங்க 2 பேரும், என் 2 பசங்களும் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து பல மொழிகள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் பிள்ளைய உடனே வாங்கி தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு நல்ல தகுதியானவங்களை தான் இந்த தமிழகத்தை ஆளணும் நான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த விலைவாசி, இன்றைக்கி பொதுவெளியில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட அந்த அரசியல்வாதிகளோட இன்றைக்கி சொத்து இதெல்லாம் பார்த்தா தலை சுற்றுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு. ஆனால் பார்த்தோன்னா தேர்தல் நேரத்தில்
அந்த சொத்து விவரம் அறிவிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, பிச்சைக்கார மாதிரியே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, காரு கிடையாது அப்படின்னு. ஆனால் அவர் காரு 2 கோடி ரூபா காரில் வந்து தான் தேர்தல் மனு தாக்கலே பண்ணியிருக்கிறாரு. அப்போ எப்படின்னா இன்னும் வந்து மக்களை வந்து தமிழக மக்களை வந்து முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எப்பவுமே வந்து ஒரு ரசிகராக நான் உங்களோட இதெல்லாம் நான் நாரத டிவிலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அரசியல் இது, நீங்கள் போடுற அந்த காமெடி இது, இந்த கலாய்ச்சி மிச்சர் சாப்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் நானே எனக்கு ரொம்ப நாள் ஆசை நாரத டிவியில் எனக்கு பேசணுன்னு. அது எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு பார்த்து தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போது என்னதான் இருந்தாலும், நான் சிறு வயதாக இருந்தாலும் எனக்குள்ளே வந்து ஒரு யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு தகுதியானவரா இல்லை, இவர் கலைத்துறைக்கு ஓகே, ஆனால் அரசியலுக்குங்கிறது அது தனி ஒரு களம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் இப்போதைக்கு வந்து நான் ஊடுருவிக்கிட்டு இருக்கிறதுனால, சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அரசியலை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுருக்கிறேன். ஏன்னா உண்மையான வந்து அரசியல் தான் பவரு. என்ன தான் வந்து படத்தில் 10 பேரை அடித்தாலும் 100 பேரை அடித்தாலும், காக்கி சட்டை போட்டு என்ன தான் வந்து டைலாக் பேசினாலும், வெள்ளையும் சொல்லியும் வெள்ளை சட்டை வேஷ்டி கட்டிட்டு அரசியல்வாதி மாதிரி ஒரே நாளில் இதெல்லாம் இங்கே சாத்தியமே ஆகாது. அரசியலுங்கிறது அது வேறு தனி. அது அங்கே போயிட்டுலாம் உன்னோட பாஜா பலிக்காது. அண்ணாமலை மேலே உங்களுக்கான ஈர்ப்பு வர்றதுக்கான, அண்ணாமலையோட ஃபாலோவராக மாறதுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை ஜி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவரை யாருமே தெரியல. அவர் இங்கே கூட இல்லை, தமிழகத்துக்கு கூட அவர் ஃபேமஸ் கிடையாது. அவர் எங்கே மைசூர் கர்நாடகாவில் தான். கர்நாடகாவுக்கு ஷூட்டிங் போயிருக்கும்போது நான் விசாரித்தேன் இந்த மாதிரி எப்படின்னு. அவர் வந்து வேறு லெவல் இங்கே இருந்தவர். ஆனால் அவர் இங்கே தான் வந்து அரசியலில் சேருவார்னு பார்த்தா ஆள் கடைசியில் தமிழகத்துக்கு வந்துட்டார். அவர் எங்களுக்கெல்லாம் வருத்தம்னு அங்கே உள்ளவங்களே சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மைசூர் ஷூட்டிங் போன இடத்துல விசாரித்ததில் எனக்கு சொன்ன தகவல் இது. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தை, அந்த அரசியல் ஆர்வத்தை இழுத்து கொண்டு வந்தது அவர் தான். விஜய்ங்கிறவர் வந்து எப்படின்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ரசிகனாக வந்து அந்த நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு நாள் லீவு கிடைச்சா கூட வந்து ஊர் சுற்றுறதுக்கு போவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குடிமகனும் ஓட்டு போடணுங்கிற அந்த இதை வந்து கொண்டு வந்தது வந்து விஜய் சார் தான். ஏன்னா அதில் வந்து நான் வந்து ஏற்றுக்குவேன். என்ன காரணம்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து எலெக்ஷன் கார்டே வாங்காமல் இருந்தான். இப்போ பார்த்தா சண்டை போட்டு ஆர்வமாக வந்து பார்த்தோன்னா விஜய் ரசிகர்லாம் அந்த ஓட்டு போட்டே ஆகணும். அப்போ இன்றைக்கி என்னென்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் ஓட்டு போட்டு அவங்க மட்டுமே தேர்ந்தெடுக்க ஒரு சூழ்நிலை. அதனால தான் வந்து திமுகவில் கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு. இந்த அரசு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க மாறவே மாட்டாங்க. தான் முடித்த முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அவ்வளோ வந்து துரோகம் செஞ்சுருக்குது எல்லாருக்குமே, தமிழகத்துக்கும் சரி ஈழத்தமிழர்களுக்கும் சரி. அவங்க துரோகம் மட்டுமே தான் வந்து கருணாநிதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அது மட்டும்தான் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனாலும் அந்த ஒரு சில பேர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க. அதேமாரி இந்து விரோத அரசியல்வாதி அரசியல்னால் அது திமுக தான். அவங்க உள்ள ஒன்று புறம் ஒன்று பேசக்கூடிய ஒரு உள்ளவங்க தான் அவங்க. விஜய் அவர்கள் வந்து கட்சிக்கு வரும்போது ஒரு புகைப்படம் நெத்தியில் குங்குமம் வச்சு லெட்டர் பேர்டு வெளியிட்டார். அடுத்தது பார்த்தா நெத்தியில் குங்குமம் இல்லாமல் வெளியிடுகிறார். விஜய் அவர்கள் வந்து இந்து மதத்திற்கு ஆதரவாக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் எப்போ ஏற்பட்டவரா? அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் நடிகன். அவருக்கு வந்து நடிக்கிறது மட்டுமே தான் அவர் மைண்ட். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 40 வருஷம் இருக்குமா அவரோட சினிமா பயணம். நீங்கள் இந்த இதில் செக் பண்ணது வரைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் ஏன்னா அப்பாவோட ஆதரவு எல்லாமே இருந்ததுனால தான் அவருக்கு வந்து இருக்குது. ஆனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாமே நடிகர் தான். ஏன்னா நான் வந்து நானே இவ்வளோ இதாக பேசுகிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த நானே எவ்வளோ பார்த்து நாரத டிவி இப்படி அண்ணாமலைஜி பேசுகிறது மாதிரி எல்லாம் பார்த்து நானே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி இப்போ நான் இந்தளவுக்கு பேசுகிறேன்னா உண்மையிலே அந்த பார்த்ததனோட விளைவு தான். ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் பார்க்குறதா கிடையாது. டைலாக் பேப்பர் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன மாடுலேஷனில் நடிக்கணுமோ, இன்னைக்கு என்ன அந்த சீனுக்கு ஏற்ற சீக்வன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிப்பார். அவ்வளோதான் சார். இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டில் வந்து நீங்கள் வந்து கலகலப்பாக பேசணும் சார் அப்படின்னா போதும், அதை தான் அவர் வந்து ப்ரிப்பேர் ஆவார். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா
முன்னாடியே டைலாக் கொடுத்துருவாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஒன்றும் இல்லை, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கொடுத்தா கூட போதும் அவருக்கு, அவரோட இதுக்கு. அப்போ கூட கொடுத்தா தானே அவருக்கு போதும். ஸ்பாட்டில் போயிட்டு எதுவுமே இது பண்ண முடியாது. அரசியலுங்கிறது வந்து ஸ்பாட்டில் இன்றைக்கி கரண்டில் என்ன அப்டேட்டு அந்த வேலை போயிட்டுருக்கு, மேடை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் இன்றைக்கி வருது அப்படின்னா அதை பற்றி பேசணும். இன்றைக்கி கரண்ட் தகவலை நம்ம பேசினா மட்டுமே தான் நம்ம பிரபலமாக முடியும். என்றைக்கோ பழசை பேசுனா அது ஒன்றுமே வேஸ்ட்டு, அது குப்பைக்கு போன கதை அது. ஆனால் அவர் வந்து என்ன பார்த்தோன்னா அவருக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ப்ரிப்பேராக முதலே கதையை சொல்லி அதுக்கப்புறம் இந்த சீனை சொல்லி இதெல்லாம் வந்து நிறையா வந்து அவருக்கு இது பண்ணதுக்கப்புறம் தான் அவரே ப்ரிப்பேர் ஆவார். அவர் அண்ணாமலைஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி வந்து மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிறது மைக்கு அவருக்கு அவ்வளோ சர்வ சாதாரணமாக போச்சு. ஏன் இவர் பேச மாட்டேன்றாரு? அப்போது இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு தகுதியானவனாக தான் புள்ள இருக்கணும்னு நினைக்கும் போது, இப்போ நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது தமிழகத்தை ஆளக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு தகுதியானவராக இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். நான் இளைஞர்கள் இந்தியான்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் ஐயாலாம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு இந்தியனாக தான் வாழ்ந்திருக்காரு, நாட்டுப்பற்றோடு வாழ்ந்தவர். அவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து உண்மையான ஒரு இந்தியனாகவும் வந்து உணர்வோடு அவர் வந்து நெத்தியில் பொட்டு வச்சுக்குவார், கோயிலுக்கு போவார். இதெல்லாம் நான் வந்து அவரோட பயங்கர நானும் ஒரு என்னோடய மானசீக குருன்னு கூட சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நபர் அவர். அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் பிறந்தது வேணுன்னா ஒரு முஸ்லீமாக மதத்தில் நான் பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்தது இது வரைக்கும் அவர் யதார்த்தமாக வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். அவர் ஒரு விஞ்ஞானியாக இருக்கும்போதும் சரி, கவர்னர் இதாக இருந்தார் இல்லையா, ஜனாதிபதியாக இருக்கும்போதும் சரி, அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனிதர். அவர் இளைஞர்களின் இந்தியான்னு சொன்னார். அதனால் நம்ம சிந்திக்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக கிடைக்கிது. இந்த திராவிடம் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் கல்ச்சரு இது எல்லாமே இருந்து. இப்போ திமுகவை அழிக்கணும், தமிழக முதல்வராக ஒருத்தர் வரணும்னா விஜய்க்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விஜய்க்கு ஓட்டு போடலாம், இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலாம்? நான் அண்ணாமலைஜிக்கு தான் போடுவேன். ஏங்க அதான் சொல்லிட்டேனே, அவர் தன்னோட படிப்பையும் இதையும் விட்டுட்டு அவர் வந்து ஒரு பொது சேவைக்காக வந்துக்கிறாரு. இவர் வந்து நான் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கினதை விட்டுட்டு அதை அடிக்கடி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. சும்மா பொது மேடைக்கு வேணா பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர அவரோட உள் மனசாட்சி இது வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் எல்லாமே அது தமிழகத்தில் வந்து ரொம்ப தமிழ் படம் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து சின்ன சின்ன படங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடுமாறுறாங்க, திணறுறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க கட்சிக்கு உணர்வாளரே ஒருத்தர் வந்து புலம்புற இதை பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா அந்த போஸ் வெங்கட்னு ஒரு நடிகர்லாம் வந்து பார்த்தோன்னா அவரே புலம்புனார். அப்புறம் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவர் காம்ப்ரமைஸ் அவருக்கு தேவை உன்னை கொடுத்த உடனே அவர் அமைதியாகிட்டார். அந்த மாதிரி அவங்க என்ன தான் வந்து கட்சிக்காரனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு இன்றைக்கி யார் மாஸ் ஓடுற குதிரை யாரோ அதில் தான் அவங்க பயணம் பண்ணுவாங்க. 2வது இந்த கலைத்துறையை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் தான் அவங்க வந்து நினைப்பாங்களே தவிர இன்றைக்கில அது அன்னைக்கு இருந்தே அப்படி தான், அவங்க தாத்தா காலத்துலேருந்தே அப்படி தான். அதனால தான் அவங்க வந்து இந்த அப்போ வந்து பூம்புகார்னு கம்பெனி பேர் இருந்துச்சு, இப்போ ரெட் ஜாயிண்ட்டுன்னு இது. ஆனால் இவங்க எல்லாமே தமிழ் உணர்வாளர்கள் தமிழ்நாடு எல்லாமே பேசுவாங்க. ஆனால் துளி கூட கிடையாது. அவங்களுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன் குடும்பம் தான் சுயநலமான ஒரு குடும்பம், சுயநலமான ஒரு கட்சி. பல பேரால் உருவாக்கப்பட்டது அந்த திமுக கட்சி. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் போய் அது மாட்டிக்கிச்சு அது வந்து. ஆனால் அண்ணாதுரை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பல பேர்கிட்ட பிச்சை எடுத்து காசு வசூல் பண்ணி தான் அந்த கட்சி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாதவர் தான் கருணாநிதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கையில் தான் வந்து பார்த்தோன்னா இது. 2வது கலைஞர்னு சொல்லுவாங்க. கலைஞருக்குள்ள இதெல்லாம் கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பார், அருமையாக சொல்லியிருப்பார். நீ தான் கலைஞர்னா அந்த கலைஞங்கிற பேரே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மையா இல்லையா? கரெக்டு தானே? ஏன்னா இவர் எழுதின புத்தகம், இவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேடாவடமானதாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதனால தான் அவர் வந்து அவர் திராவிட தீகா இது கொள்கையே தெரியும். ஒரு மானங்கட்ட ஒரு கேவலமான ஒரு கொள்கை. என்ன யாரோடனாலும் போகலாம், என்ன ஆசை வந்தால் அம்மா பிள்ளை கூட இருக்கலாம்னு சொன்னது தான் அந்த ஈவரா ராமசாமி. அதனால் வந்து அந்த ஆளை தான் வந்து பார்த்தோன்னா பெரியார் தந்தை அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி இவ்வளோ பேசுகிற சினிமா துறையை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், தேசியத்திற்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக ஈவர் அவர்களை தூக்கி பிடித்தும் திமுகவை தூக்கி பிடித்தும் பேசக்கூடியவர்களாக தான் பெரும்பாலும் திரைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க.
நீங்கள் பார்த்த வரைக்கும் திரைத்துறையினர் எப்படி இருக்காங்க? நாங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஆமாம், இல்லை என்ன தெரியுங்களா, எல்லாருக்குள்ளேயும் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, டெய்லி வந்து சினிமாக்காரங்க மாதிரி சாமி கும்பிட முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் திணிப்பு. ஏன் எம்ஜிஆர் வச்சு தான் வந்து கருணாநிதி பேசினார். ஆனால் பார்த்தோன்னா அவர் மூகாம்பிகை கோயில் போனார். ஜெயலலிதா அம்மா அதிமுக, அது திராவிட கட்சி, கோயிலுக்கு போனாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் காலையில் கேமராவுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தேங்காய் சுற்றுறது, தீபம் காட்டுறது, இது எல்லாமே இருக்குது. அப்போது இவங்க இது எல்லாம் எப்படின்னா, இதை பற்றி பேசுனா நமக்கு பிஸ்னஸ் ஆகும், அதாகும், இதாகும். இன்றைக்கி ரெண்டாவது வந்து இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த ஒற்றுமைத்தன்மை வந்துருச்சு, உணர்வுகள் வந்துருச்சு. விஜய் அவர்கள் சாமி கும்பிட்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா படத்துக்காக, அவர் தான் சொல்கிறேன் நடிகன். ஆனால் அவர் மதத்துக்கு அவர் வந்து உண்மையாக இருக்கிறாரு, உணர்வுபூர்வமாக இருக்கிறாரு, அது உண்மை. ஆனால் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து அப்படி வளர்த்துட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து அவங்க அப்பா கூட மாறிட்டார். அவர் சிவன் கோயிலுக்கு போகிறது, அன்னதானம்லாம் ஆமாம் இது பண்ணுறது வைக்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இவருக்குள்ளே அந்த மாற்றம் இன்னும் வரலை. இப்போ அரசியலுக்கு வந்து கூட அவரை சுற்றி இருக்கிறவங்க பூராமே பார்த்தீங்கன்னா அதை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியுமே எங்கே வந்து அவருக்கு ஓட்டு அவங்க சமுதாய மக்கள் அதிகமாக பார்த்து நின்னதாக கூட சொல்லப்படுது. ஆமாம், அதுதான் சொல்கிறேன் நான். அவருக்குள்ளே அந்த உணர்ச்சிகள்லாம் இருக்குது. அதை சொன்ன இந்த திராவிட கும்பல் இருக்கு இல்லையா, திராவிட கும்பல், இவங்கள மாதிரியும் அவர் வந்து இப்போ கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அரசியலுக்காக ஏன்னா பாஜகவில் இருக்கிறவங்க யாருமே வந்து ஓப்பனாக தான் இருப்பாங்க. இப்போ நான் இவ்வளோ தைரியமாக வந்து நான் எங்கேயுமே வந்து பார்த்தேன்னா ருத்ராஜ மாலை, நான் நெத்தியில் பட்டை என்ன அப்படி தான் சொல்லுவேன். அப்பவும் இப்படி தான் இருந்தீங்க? எப்போயுமே அப்படி தான் இருப்பேன். அப்போ விஜய் அவர்கள் கேட்டதில்ல என்னப்பா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டார். அவர் நார்மலாக பேசுவார், கேஷுவலாக பேசுவார், எல்லாருக்கூடையும் பேசுவார். உதவி செய்கிற குணம் எல்லாமே உண்டு, பார்த்து செய்வார். ஆமாம், இவன் உண்மையிலே வந்து ஒரு உதாரணம், என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். இந்த இது வந்துச்சுல்ல, வெள்ளம் வந்துச்சுல்ல இங்கே இதில் தண்ணி திறந்து விட்டு வெள்ளம் வந்தப்போ என் நண்பர் தேனாம்பட்டை பக்கத்தில் இருந்து அவர் வீட்டில் வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் போயிடுச்சு. அப்போ விஜய் சார் வந்து எல்லார்கிட்டையும் விசாரிச்சதில் எல்லோரும் எப்போ என் வீட்டிலலாம் அவன் என்னத்தை கொடுக்க போகிறாரு இவர் சும்மா விசாரிச்சுட்டு விட்டுருவாருன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தோன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப இது பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரு. அப்போ விசாரித்தோடனே இந்த மாதிரி யார் வீட்டுக்கு என்னென்ன இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னால், சார் நான்லாம் தப்பிச்சுக்கிட்டேன் சார், நான்லாம் அப்படி சார் இப்படி சார் எல்லோரும் சொல்லிட்டாங்க. அதில் 1-2 பேர் வந்து ஆமாம் சார் எங்கள் வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு சார், எங்கள் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்படின்னு சொல்லி அவங்க யதார்த்தமாக இந்த மாதிரி சொன்ன உடனே, அப்படியா ஐயோ ஃபுல்லாக மேலேயே தண்ணி வந்துருச்சா அவருக்கு, ஏன்னா உதவி செய்வார்னு அவங்க எதிர்பார்க்கல. கேட்ட உடனே ஆமாம் சார் எல்லாமே போயிடுச்சு சார் அப்படின்னு. அடுத்த நாள் ஒன்றுமே சொல்ல, அது எப்பயும் போல் நார்மலாக ஷூட்டிங் வந்து யார் அவர் சொன்னார் எல்லாத்தையும் லிஸ்ட்டு அவர் எடுத்துகிட்டு கூப்பிட்டு ஒரு பணம் கொடுத்துட்டார். எல்லாருக்குமே அதிர்ச்சி. அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணுவார், மெராக்கல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி. ஏன்னா அது கேள்விப்பட்டிருக்கேன் நானே, வந்து என் நண்பரே என்கிட்ட சொன்னார். அதுமாதிரி நல்லா பேசுவார். அந்த விதத்தில் எந்த குறையுமெல்லாம் வைக்க மாட்டார். என்னென்னா அந்த சில எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் அவருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் கேஷுவலாக பேசக்கூடியது வந்து பழகினவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார். ஏன்னா அவர் தனிமையிலே வாழ்ந்து தனிமையிலே வந்தவர் இல்லையா, அதனால் அவருக்கு வந்து அந்த ஒரு அந்நியுன்யமாக யாரு கூடயும் பேசாமல் அப்பா அம்மா அவங்களோட கொஞ்சம் அம்மா பாசம் ஜாஸ்தி அவருக்கு. அது எனக்கு. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அப்பா அம்மா ஓரம் கட்டுறாரு, அவங்களுக்கான மரியாதை கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல. ஒரு மேடையில் இருந்து மேடைக்கு போகும்போது கூட அப்பா அம்மா வெளியே கீழே உட்காந்துருக்காங்க, ஒரு மரியாதைக்கு கூட அவங்கள பார்த்து பேசாமல் போயிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டா எதை சொல்லுவாங்கள்ல, மாமியா உடைச்சா மண்குடம், இது மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடங்கிற மாதிரி எது பண்ணாலும் நின்னால் குத்தம் உட்காந்தாலும் குத்தம் சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் அப்படிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படியே வளர்ந்தவர். அவர் அப்பா அம்மாவை மட்டுமே உலகம்னு வளர்ந்தவர். அம்மா மேலே ரொம்ப பாசம். சும்மா சொல்லுவாங்க குடும்ப சண்டை யாருக்கு சார் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது சார் குடும்ப சண்டைங்கும் போது. இவங்க அரசியலுக்கு வந்தோன்னா அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னோடனே உடனே அவனை போட்டு ஓட்டுன்னு ஓட்ட வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது, இது சகஜம். ஆனால் ரெண்டாவது இப்போ என்ன அப்படின்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பி வந்த இந்த எப்படி வந்து ஆந்திராவில் சிரஞ்சீவி சாரும், அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கமலஹாசன் சார், அது மாதிரி ஏமாத்திடுவாருங்கிறதா இப்போ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா
2021 வந்து மக்கள் நீதி மையம் வந்தது. அவர் உடைச்சாரு, அதை உடைச்சாரு, டிவியை உடைச்சாரு அப்படின்னாரு, குடும்ப அரசியல் அப்படின்னு. கடைசியில் பார்த்தோன்னா இன்றைக்கி போய் கட்சியை கொண்டு போய் அங்கே போய் வச்சாச்சு, சேர்த்துட்டாரு உள்ள. விஜயும் திமுக கூட சேர்ந்து கண்டிப்பாக. ஏன்னா அவர் சேர்றதில்ல, அவர் ஒரு டைப்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் கண்டிப்பாக அதை தான் செய்வார் இவரும். சும்மா இப்போ வந்து என்னென்னா ஓட்டு பிரிக்கிறது கூட ஒரு இது இருக்குது. ஏன்னா இது வந்து எல்லாமே சதிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி இந்த எம்பி எலெக்ஷனுக்கு வரும்போது கூட சைக்கிளெல்லாம் போய் கருப்பு சிவப்பு சைக்கிளெல்லாம் போய் நான் மறைமுகமாக ஒரு ஆதரவு வந்து சொன்னவர். அப்போ இதில் என்ன தோணுது, மறைமுகமான ஒரு இது வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த மக்கள் வந்து யோசிக்கிறது இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிடவில்லை. இதை வந்து கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் போட்டியிட்டால் அண்ணாமலை வந்து தோற்று விடுவார், அந்த பயத்தினால இந்த தேர்தலில் அவர் வந்து போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலைஜிலாம் வந்து தோற்குது ஜெயிக்குதுல அவர் எவ்வளவோ கடந்து வந்துட்டார். உன்னை மாதிரி வந்து மக்கள் மனசை வெற்றி இன்னைக்கு மக்கள் மனசில் என்ன வெற்றி தெரியுமா? எங்கே பார்த்தாலும் எவ்வளோ இளைஞர்கள் அவரை பற்றி பேசுனால பார்த்தீங்களா, ஒரு சந்தோஷம் வருது, ஒரு எனர்ஜி வருது, ஒரு இது வருது. இது அதான் சொல்கிறேண்ணே, பயம். அவர் வந்து நீங்கள் ஒரு நிறைய நானே வீடியோ பார்த்தேன் பொதுவெளியில். அவரை பற்றி கேட்டேன்னா பிடிங்கி ஓடிச்சு. ஒரு வீடியோலாம் நான் பார்த்தேன். ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காரன் கேட்குறாங்கன்னு எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு ஓடுறாங்க. அதுமாதிரி சும்மா இது எதாவது வந்து இது பண்ணுறது இல்லை. அவங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோன்னா தூத்துக்குடி தொகுதி தான், என்னோடய தொகுதியில் தான் அவங்க இருக்கிறாங்க. நான் விசாரித்ததில் என்னோடய மனைவி, எங்கள் அக்கா, அவள் ஒரு குழுவில் 4 குழுவில் வந்து இருக்கிறாள். எங்கள் அக்காவே வந்து இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, கனிமொழிக்கு ஓட்டு போட மாட்டோம். இன்றைக்கி போகிற இடமெல்லாம் காரி கழுவி துப்புறாங்க. இவங்க லட்சணம் அப்படி இருக்குது. 2வது கனிமொழிக்கெலாம் வந்து என்ன பேச தெரியுது? ஒரு ஏதோ வந்து கருணாநிதி இந்த மாதிரி திமுக ஆகுது அப்படின்னு சொல்லி உள்குத்து நிறைய சதி வேலையை மட்டும்தான் செய்ய தெரியுமே தவிர அந்த தகுதியெலாம் கிடையாது. ஏன் பணம் கொடுக்காமல் பணம் செலவு பண்ணாமல் நீ வந்து தேர்தல் நின்று அவரை மாதிரி ஒன்லி திறமையை மட்டுமே நீ முன் வச்சு நீ தேர்தலில் முடியவே முடியாது. ஏன்னா அவரோட இது வேறு. அவர் இன்றைக்கி என்ன ஒரு நடிகர் சொல்கிறாரு, ஒரு மேடையில், ஒரு நிகழ்ச்சி மேடையில், ஒரு மீடியா மேடையில் வந்து சொல்கிறாரு, அண்ணாமலையோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து தம்பிராமையா அவர் எவ்வளோ தைரியமாக வந்து அவர் எந்த கட்சி சார்ந்தவர் இல்லை, ஆனால் தைரியமாக சொன்னார். ஏன் அவர் சொல்லணும்? இல்லை, ஏன்னா உள் மனசு அது ஏற்றுக்குது, அதை சொல்ல தோணுது. உள்ளம் என்ன தோணுது அது உதட்ட வழியாக அவர் வந்து தகவல் கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் ஏன் ஒரு கலைஞர் வந்து சொல்கிறாரு, அவர் பாராட்டுறாரு. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர சும்மா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவங்களுக்கு ஆதரவாக பேசினா ஏதாவது கிடைக்கும். என்ன கடைசியில் போகும்போது என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் வரலாறு பேசுகிற மாதிரி தான் நம்ம வாழணுமே தவிர இன்றைக்கி உலகமே போத்துது நம்ம மோடிஜியை. இன்றைக்கி இந்தியா வந்து எந்த நிலைமையிலேருந்து இன்றைக்கி உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு தலைவராகவும் அவர் ஒரு குருஜியாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நடக்கிற ஒரு சண்டை சச்சரவில் கூட அவரை கூப்பிட்டு சமாதானத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவோட இது வந்து இப்போ மரியாதை மதிப்பு இது எல்லாமே கிடைக்கிது நமக்கு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து இந்தியாவை வந்து மத்தியில் பாஜக காப்பாற்றிருச்சு. ஆனால் தமிழகத்திலேருந்து இந்த திராவிட கும்பல்கிட்டேருந்து இந்த காப்பாற்றணும்னா இந்த 2026 நல்ல ஒரு ஆட்களை தேர்ந்தெடுத்து அடுத்த 2030 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்மீக பூமி தமிழகத்தில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுவெளி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதிகமாக கோயில்கள் இருக்கிறதே தமிழகம் தானா. அது நான் ஒரு இது பார்த்தேன் பொதுவெளியில், எனக்கே ரொம்ப கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு என்னடா ராஜராஜ சோழன்லாம் வந்து அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி பாண்டிய மன்னை இப்படிலாம் வரலாறு இருக்குது, இவனுக்கு என்னடானா 70 வருஷம் இதில் வந்து நாத்திகம் நம்பிக்கை இல்லை இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அறியாத அந்த மனிதர்களை வந்து இப்படி முட்டாளாக்கி தான் அவங்க மேலே சவாரி செஞ்சு என்னத்தை கொண்டு போனார் கருணாநிதி? ஒன்றும் கொண்டு போகலை. எதுக்கு இது ஆடம்பர வாழ்க்கை? இப்போ பார்த்தா இன்றைக்கி 5 லட்சம் கோடி கடன் இருந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி ஆகியிருக்காங்க. 200-300 ரூபா கரண்ட் பில்லு கட்டினது இன்றைக்கி கிட்டத்தட்ட 900 ரூபா 1200 ரூபா 1500 கட்டுறாங்க. அவங்க அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இன்றைக்கி பார்த்தோன்னா என்னென்னமோ வருது. வாட்சி அவர் ராப்பேல் வாட்சி கட்டினார் அதை கட்டினார்னு அண்ணாமலைஜி அவ்வளோ கேட்டாங்க. இன்றைக்கி ஒருத்தர் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறார். ஒருத்தர் யார், சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடி போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இவங்க கட்டிக்கிற வாட்சி, மருமகன் கட்டிக்கிற வாட்சி, பேரன் கட்டிக்கிற வாட்சி, காரு,
இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, இவங்க என்ன தொழில் செஞ்சாங்க. கருணாநிதி வந்து ஒரு கதை வசனம் எழுதினவர், அவருக்கு எப்படி இத்தனை கோடி ரூபா சொத்து அப்படிங்கிற இன்றைக்கி எல்லோரும், நான் மட்டும் இல்லை எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பொது வெளியில். கரெக்டு தானே சார் நான் சொல்கிறது? இன்றைக்கி உள்ளங்கையில் உலகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ என்ன இன்னும் முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கிறது இந்த தமிழக மக்களை, இந்த திராவிட கும்பல். இப்போயும் வந்து பார்த்தோன்னா என்னமோ இவர் வந்து நாய் கூட விளையாண்டுட்டு மகன், இவர் பேரம்பேத்தி கூட விளையாண்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து இப்போ எலெக்ஷன் வருது, தேர்தல் வரணுன்னா உடனே போயிட்டு அப்படி பேசுகிறாரு மேடையில். வந்து பார்த்தோன்னா இன்னும் மோடிஜி அமித்ஷாஜி பேசுகிறதுக்குள்ள என்ன தகுதி இருக்குது இவங்களுக்கெல்லாம். அதான் இன்றைக்கி ஒருத்தர் நம்ம பாஜக அமைச்சர் ஒருத்தர் கேட்டார், என் படிப்பு என்ன, நான் எவ்வளோ ஒரு கோல்டு மெடலு, நீ என்னடான்னா என்ன படிச்சிருக்கேன்னு இன்றைக்கி கேட்டார். ஆமாம் அவர் பேர் எனக்கு வரல, அதனால தான் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதெல்லாம் பார்க்குறோம்ல, படிக்கிறோம், தமிழ் படிக்க தெரியும் எனக்கு, பார்க்குறேன். ஆஹா, சூப்பரான கேள்வி கேட்டுக்கிறாரு. முதலையாவது நீ என்ன தான் தமிழகத்தில் மீடியா உன் கையில் உன் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் இன்றைக்கி பொதுவெளின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்லு வச்சுருக்காங்க. அதனால தான் அண்ணாமலைஜி சொன்னார், என்னைக்கு டீ கடையில் நின்று இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே நீ தோத்துட்ட. இப்போ நீ பணம் கொள்ளையடிச்சு நீ வந்து எல்லா இதுக்கும் கொடுத்து என்ன பண்ணாலும் சரி, மக்கள் மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா படங்கள் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு படங்களும் வந்துருச்சு. இன்றைக்கி இன்றைக்கி வந்து இவ்வளோ தைரியமாக இன்றைக்கி இந்துடான்னு சொல்லி ஒரு படம் இவ்வளோ தைரியமாக இன்றைக்கி வருதுன்னா அதுக்கு ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வு வந்துருச்சு, ஒரு இந்தியங்கிற உணர்வு எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக வந்து இந்துடான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க தமிழகத்தில் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. அதில் இந்தியாவில் இருக்கிற வெளி மாநிலத்திலேருந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இவ்வளோ தைரியமாக இன்றைக்கி தீகாக்காரன் ஆட்சி ஆள்ற ஒரு திராவிட கும்பல் ஆட்சி ஆள்ற ஒரு நாத்திகம் வாழ்கிற ஒரு இதில் இன்றைக்கி இந்துடாங்கிற ஒரு தைரியமாக இன்றைக்கி ஒரு படத்தை ஒருத்தர் எடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம், பாராட்டுற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. அப்போ இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்து உணர்வு வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து நம்ம ஆளுங்க கடையில் தான் வந்து டீ சாப்பிடணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு அவங்க தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்த உடனே, இந்த பொது வெளியில் தெரிய ஆரம்பித்த உடனே, ஓஹோ அப்போது இந்துக்களும் இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு யார் மூல காரணம்? நீ போட்ட விதை. அதனால தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி தமிழில், நெல் விதைத்தவன் நெல் அறுப்பான், வினை வைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொண்டு வந்ததை இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் அந்த இது வந்துருச்சு. இதை யார் பிரிவினை பண்ணது? திமுக திக வந்து தன்னோட அரசியலுக்காக பயன்படுத்திச்சு. இன்றைக்கி இந்த 2 மதத்துக்காரங்க செஞ்ச இது இன்றைக்கி எல்லார் கையிலையும் வந்து இந்த தொலைபேசி மொபைல் வந்தது, செல் வந்ததுனால இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே தெளிவாகிட்டாங்க. இன்றைக்கி இந்து விழிப்புணர்வு உணர்ச்சிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் வந்து தேர்தல் பிரச்சாரம் மீண்டும் ஆட்சிக்கு வருமா வராதா? நீங்கள் எப்படி? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் சும்மா இவங்க செல்லை திறந்தாலே எல்லாத்தையும் விளம்பரம் இது மட்டுமே தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, ஏங்க இத்தனை கூட்டணி எதுக்குங்க? நீ மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தனா மக்கள் கூட்டணி ஒன்றே போதுமே, எதுக்கு இத்தனை கூட்டணி? எல்லாத்துக்குமே வந்து மானங்கட்டு மரியாதை கட்டு கம்யூனிஸ்ட்டு இந்த விசிகா இந்த வீணா போன விசிகா இது எல்லாத்தையும் வந்து நீ போட்டுருக்கிறதுக்கு மக்கள் கூட்டணி ஒன்றே போதுமே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதை விட என்ன வேணும் உனக்கு? மக்களை விட உனக்கு என்ன வேணும்? அதுக்கு செய்யாமல் நீ கடனை பூரா சேர்த்து வச்சு மதுக்கடையை மூடுறேன்னா அதையும் மூடலை. அதுதான் முதல் வாக்குறுதி. இன்றைக்கி எத்தனை குடும்பம் இன்றைக்கி வந்து சீரழிஞ்சு சின்ன பண்ணமாக போயிட்டுருக்குது. அதேமாரி போதை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல உலகத்தில் மிகப்பெரிய அந்த போதை தயாரிப்பே தமிழகத்தில் தான் இருக்குன்னு பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக வெளிநாட்டில் போய் மாட்டி அது இங்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு சினிமா இயக்குனரும் அமீன்னு சொல்லி ஒரு டைரக்டர் வந்து இதில் வந்து இன்வால்மெண்ட்டில் இருக்கிறாரு. அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் தான் இது எல்லாமே நடக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட மாவட்ட செயலாளர் ஆஃபீஸிலே இந்த கொரியர் மூலிமா தான் வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து இந்த போதைப் பொருள்லாம் போயிருக்குது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நிறைய இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தையே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட கிளை பாகிஸ்தான் ஆகிப்போச்சு. இப்போ இன்னொரு நாடு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இது இப்படியே போச்சுன்னா இன்றைக்கி நம்மலாம் வந்து கடைசியில் இன்றைக்கி அந்த தீவிரவாதிகள் அந்த என்ன சொல்லுவாங்க கைப்பற்றின ஒரு மாநிலமாக ஆகிப்போச்சு. இப்போயே வந்து அதுக்கு வந்து 2026 வந்து மக்களாகிய நாம் சிந்திக்கணும். 3 மதத்துக்காரங்களையும் முட்டாளாக்கி ஒரு நாத்திகன், எந்த நம்பிக்கையுமே இல்லாதவன், தன்னோட சுயநலத்துக்காக இப்போ பாருங்கள் கோயில்களாக போயிட்டு நெற்றியில் பட்டை
திருநீர் வச்சுக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த திராவிட கும்பல் தான் அதிகமாக கோயில் குளமாக சுற்றுறாங்க பூஜை கீச்சுன்னு. நாம் எப்பயும் போல் அந்த நம்பிக்கையோடு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம எப்பயும் போல் போகிறோம். ஆனால் இன்றைக்கி இவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நாள் திருநீர் இந்த குங்கும தட்டுப்பாடு வந்துடும் போல் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வந்து கருணாநிதி வந்து திட்டமாக இந்த குங்கும திருநீரை கணக்காட்டி தான் இதை வந்து சொன்னதே ஜெகத்ரட்சன். இப்போ இருக்கிற கட்சியில் இருக்கிற ஜெகத்ரட்சன் தான் சொன்ன வீடியோவை நான் பார்த்தேன் புதுவெளியில். ஏன்னா அப்போ வேறு ஒரு கட்சியில் இருந்தார், இப்போ அந்த திமுக கட்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த வீடியோவில் எடுத்து போகிறத பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது. அன்றைக்கி வந்து இதே திருநீர் குங்குமத்தை கணக்கு எழுதி பொய் கணக்கு எழுதி இன்றைக்கி அதே திருநீரை மறுபடியும் வந்து பார்த்தோன்னா தட்டுப்பாடு வந்துடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸு அவர் நாசரு மஸ்தான் சொல்லி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நெத்தியில் பட்டை, அதுலேயே ஒருத்தன் வந்து நிற்கக்கூடாத ஒரு தொகுதியில் கூட இந்த தமிழன் பெர்சன்னா வந்து பார்த்திங்கன்னா அது தனி தொகுதியான், பட்டியலின மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதியான். அங்கே போய் அவனுக்கு சீட்டு கொடுத்தா அப்போ என்ன ஒரு தகுதி இருக்குது? இதுக்கு எதுக்கு வந்து சட்டத்தை இது பண்ணணும்? இப்போ உன் இஷ்டத்துக்கு நீ வந்து இது இஷ்டத்துக்கு இது பண்ணு, அப்போ எல்லாருக்கும் பொது சட்டத்தை போடு. நீ வந்து தனி தொகுதி எல்லாம் அப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்ல. அதை விட்டு உனக்கு வேண்டப்பட்டவங்க உனக்கு ஜால்ரா தட்டினவங்களுக்கு கொண்டு போய் நீ அந்த தொகுதியை கொடுத்துருக்க. அது எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது. அந்த மக்கள் வளர்ச்சி அடையணும், அந்த மக்கள் நல்லா வரணும், எல்லோரும் மாதிரி அவங்களும் வரணுங்கிறதுக்காக தான் தனி தொகுதின்னு கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கொண்டு போய் உனக்கு யார் ஏற்ற மாதிரி ஆட்களோ உனக்கு ஏற்ற மாதிரி ஒத்து ஊதுற ஆட்களை கொண்டு போய் நீ சீட்டை கொடுத்துருக்க நீ. அப்போ அது இன்றைக்கி பார்த்தா அதை எதிர்த்து மனு தாக்கல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் கோர்ட்டில் போய் இது பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுடித்தனம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த திமுக ஆட்சியில். ஓகேங்களா? இந்த திமுக ஆட்சியில் எந்த ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கே இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா இவர் தாவேகா வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனால் உண்மையிலே எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கான இதை வந்து இவர் இப்போ தான் வந்து அடித்தளமாக இருக்குமே தவிர உடனே வந்தவுடனே இவர் கையில் ஆட்சியை கொடுத்துட மாட்டாங்க, ஆட்சி பண்ணிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து என்னது தேர்தல் மனு தாக்கல் பண்ணுறது கூட நிராகரிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு இதான முறையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதில் ஏதோ ஒரு குறைகள் இருந்திருக்கு, அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. அப்போது இன்னும் வந்து இவங்க கத்துக்குட்டி தான். இன்னும் இவங்களுக்கு வந்து அதுக்குள்ளாண்டிய ஆட்கள் கூட வந்து சரியான ஆட்களை வந்து எப்படி பாஜக வந்து இன்றைக்கி அண்ணாமலைஜியை எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கோ அதேமாரி இவருக்குள்ளேயே நிறைய ஆட்களை உருவாக்கணும். முதல்ல இவர் தன்னை தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான தொண்டன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருணாநிதி அன்றைக்கி அந்த பேச்சு திறமை இருக்க போய் தான் இன்றைக்கி அந்த கட்சியை கைப்பற்ற முடிஞ்சது. இன்றைக்கி அவர் மகங்கையில் போயிட்டு இன்றைக்கி அந்த கட்சி சின்ன பின்னமாக போச்சு. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பங்காளி சண்டை, குடும்ப சண்டை. இப்போ அடுத்த இன்னும் பாருங்கள், இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன கலவரங்கள் அங்கே நடக்குது. அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் நடக்கும், வெளியில் நடக்காது. இவங்களோட இந்த 2020 இவங்களோட இந்த திமுகவும் இந்த திராவிட கும்பல் நாத்திய கும்பல் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குள்ளேயும் வந்து ஆத்திரம், ஆதாங்கம், சாபம் இன்றைக்கி அவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க அவங்க. அதனால் அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல முடிவை வந்து 2026 மக்கள் கொடுப்பாங்க. ஒரு நடிகன் முன்னாடி அன்னைக்கே எம்.ஆர். ராதா ஐயா சொன்னார், கூத்தாடியை வந்து கூத்தாடியாக பாருங்கள், அவன் நடிகனாக பாருங்கள். நீ அவனுக்கிட்டலாம் போய் ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவன் அந்த இதெல்லாம் தெரியாது அவனுக்கு அப்படின்னு அன்னைக்கே அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மக்களாகிய நாம் தான் சிந்திக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஓட்டு போடணும். சும்மா வந்து ஒரு அதுக்கு தான் வந்து பிரபலமான ஒரு நடிகை வந்தவொடனே உடனே ஓட்டு போட்டோன்னா தகுதி என்னவனா இல்லையான்னு பார்க்கணும்ல. நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கே நம்ம பார்த்து தான் போய் இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்குமா, அந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்குமா, இங்கே வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இப்போ தமிழகத்தை ஆளும்னா நல்ல ஒரு தகுதியான ஆளாக இருக்கணுங்கிறது தான் இந்த சாதாரண ஒரு மனிதனோட வேண்டுகோள். அதனால் மக்கள் நல்லா சிந்தித்து இந்த தடவை நல்லபடியாக ஓட்டு போடணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள், ஆசையும். நன்றி, வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.